Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதால் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது காவிரி படுகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களில் இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலிப்பாக தற்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை பார்க்கின்றோம். சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கூட கனமழை பெய்து வரக்கூடிய சூழல் உள்ளது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். திரு பிரதீப் ஜான், நீங்க கணித்தபடியே தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னைக்கு இன்னும் எவ்வளவு நாள் மழை பொழிவு இருக்கும் சார்? இன்று காலையிலேருந்து நீங்க சொன்ன மாதிரி கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து கொண்டு வருகிறது. ஸோ இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த டெல்டா இருக்க பக்கத்துல இந்த காற்றழுத்த பகுதி மையம் கொண்டு சொல்லி பார்க்குறோம். இது மேலும் நகரும் போது என்ன ஆகும்னா படிப்படியாக டெல்டாவில் மழை குறையும். டெல்டாக்கு மேலே இருக்க பகுதிகள், அதாவது மயிலாடுதுறை, அந்த கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், சென்னை, இந்த மாதிரி மாவட்டங்கள்ல படிப்படியாக மழையோட தீவிரம் அதிகரிக்கும். ஸோ இன்று டெல்டா இன்று மாலை இன்னைக்கு வரைக்கும் டெல்டாக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம காற்றழுத்த பகுதியானது மேல் நோக்கி, அதாவது கடலோர பகுதியை ஒட்டி அப்படியே மேல் நோக்கி நகர்கிறது. பேரலல் டு தி கோஸ்ட் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி நகர்ந்து வர என்னன்னா இன்றும் நாளையும் நமக்கு அந்த காற்றழுத்த பகுதி எங்க இருக்குதோ அது மையம் கொண்டிருக்கு. அந்த வடப்பகுதிகள் உள்ள மாவட்டங்கள்ல நமக்கு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இது பற்றி சுயாதீன வானிலை ஆய்வாளருடன் வேதவள்ளி கலந்துரையாடுவார். வேதவள்ளி, நீங்கள் தொடரலாம். நன்றி பாலா. வணக்கம் திரு பிரதீப் ஜான். வணக்கம். சென்னையில இன்று முதல் 3 நாட்களுக்கு பரவலாக கனமழை அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது மேலும் வலுவடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறதே. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கு பிறகு மேலும் வலுவடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப மழை பொழிவு அதிகமாக இருக்குமா? அதாவது நம்ம ஒரு காற்றழுத்த பகுதின்ற போது மேகங்கள் ஒரு படர்ந்து காணப்படும். இதுவே நீங்க இன்னும் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆகும்போது இது புயலாக வாரதுக்கு டிப்ரெஷன் ஆகிறது வாய்ப்பு கொஞ்சம் மிக குறைவுதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கடலோர பக்கத்திலேயே நமக்கு உருவாயிருக்கிறத பாக்குறோம். இது ஒரு வங்கக்கடல்ல, மத்திய வங்கக்கடல்லையோ கிடையாது, தென்மேற்கு வங்கக்கடல்ல இலங்கைக்கு மேல டெல்டா பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருக்கிறத பார்த்தோம். ஸோ இது ரொம்ப அருகவே இருக்கு. ஸோ இன்டென்சிபிகேஷன் இது மேல் நோக்கி நகர்கிறது. அதாவது நார்மலா ஒரு காற்றழுத்த பகுதி உருவாச்சுன்னா மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இது தரை பக்கத்திலேயே, நம்ம கடலோர மாவட்டம் பக்கத்திலேயே அருகில் இருக்கனால இது மேல் உள்நோக்கி நகராமல் பேரலல் டு தி கோஸ்ட் நகர்றதுனால ரொம்ப பெரிய இன்டென்சிபிகேஷன் இருக்காது. மேபி தீவிர காற்றழுத்த பகுதியா மாறலாம். இந்த கேஸ்ல நம்ம டிப்ரெஷன் ஆகிறதுக்கு ஒரு 20 to 30% சான்ஸ் இருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இது புயலாக மாறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் கண்டிப்பா ஒரு தீவிரமான காற்றழுத்த, அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, சில சம் லைட் சான்சஸ் டிப்ரெஷன் ஆகிற சான்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க, காற்றழுத்த பகுதி எங்கே இருக்கட்டும் அதுக்கு மேற்கு திசையில தான் நமக்கு மழையோட தீவிரம் அதிகரிக்கும். ஸோ இன்று மாலை வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நாகை போன்ற இடங்கள்ல மழை கொஞ்சம் படிப்படியாக குறையும். பட் மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், இந்த மாதிரி அந்த பகுதிகளில் காற்றோட கன்வர்ஜன்ஸ் நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ இந்த பகுதிகளில் விழுப்புரம் மற்றும் சென்னை போன்ற பகுதியில் படிப்படியாக மழையோட தீவிரம் அடுத்தடுத்து, அதாவது ஒரு நல்ல மழை பெய்யும். கடந்த 2-3 நாட்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 நிமிஷம் பெஞ்சிடும் மழை நின்றோம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு அரை மணி நேரம் நல்லா மழை அடிக்கும், இல்லை 1 மணி நேரம் நல்லா மழை அடிக்கும். காலை நேரத்துலையுமே மழை நமக்கு பெய்யும். விட்டு இந்த மாதிரி மழை மேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். காற்றழுத்த பகுதி இருக்கிற வரைக்கும் அதை மேகங்களை கன்வர்ஜன்ஸ் குவித்து அப்படியே நம்ம கடலோர பகுதிகளை நோக்கி மேகங்களை தள்ளிவிட்டு கொண்டே இருக்கும். இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு வங்கக்கடல்ல. அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு, அதுவும் மண்டலமா மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதை இரண்டையும் இணைக்கும் வகையில ஒரு ட்ரஃப் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இந்தந்த பகுதிகளில் மழை பெய்யும் எதிர்பார்க்கலாம். அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க சொன்ன வேலிடான பாயிண்ட். இரண்டு பக்கமே நமக்கு ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது. இரண்டு பக்கமே காற்று சுழற்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா இது இரண்டுமே ஒரு இன்டர் கனெக்டட் தான் நம்ம சொல்லலாம்.
ஸோ இதுக்கு நடுவில் ரெண்டுமே கனெக்ட் ஆகி ஒரு ட்ரஸ்ட் பாஸ் ஆகி அதுவும் தமிழகத்துக்கு கேரளா வழியாக அப்படியே தமிழகத்து வழியாக செல்றதை பார்க்குறோம். ஸோ அதனால இது வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள் அங்கேயும் வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இது வெறும் கடலோர மாவட்டங்கள், இப்போ பொதுவாக காற்றழுத்த பகுதி இந்த பக்கம் மட்டும் இருந்தால் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை கொடுத்துட்டு மற்ற மாவட்டங்களுக்கு பெரிய மழை இருக்காது, ஒரு மிதமான மழை இருக்கிறது நம்ம பார்ப்போம். பட் அப்படி இப்படி இருக்க சினாரி அப்படி கிடையாது. உள் மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும். இப்ப சேலம் போன்ற மாவட்டங்கள், திருச்சி போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வெறும் கடலோர மாவட்டங்கள் இல்லாம உள் மாவட்டங்களுக்கும் பர்டிகுலரா இது மேல் நோக்கி நகர அந்த ட்ரப் மேல் நோக்கி நகர்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது வட உள் மாவட்டங்கள்ல வந்து கடந்த சில நாட்கள் வந்து தென் உள் மாவட்டங்கள், விருதுநகர் போன்ற தேனி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்து பெரும் நம்ம வெள்ளப்பெருக்கத்துல நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி மேல் நோக்கி நகர்ந்து சேலம், ஈரோடு, நீலகிரி, இந்த மாதிரி மாவட்டங்கள், தர்மபுரி, திருவண்ணாமலை இங்கெல்லாம் கூட நமக்கு வட உள் மாவட்டங்களையும் நமக்கு வந்து மழையோட தீவிரம் படிப்படியாக அடுத்த 2 நாட்கள் நமக்கு இன்றிலிருந்து அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறேன். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை இருந்தது, தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்கள்ல. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பகுதிக்கு பேரலா மேல் நோக்கி நகரும் பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல மழை குறைய வாய்ப்பு இருக்கா? மழை இருக்கும். பட் வந்து நமக்கு காற்றுடைய கிழக்கு கடல் அங்கே போகிறது, மழை இருக்கும். பட் வந்து கடந்த 3 நாட்கள் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெருமழை இருக்காது. பட் கண்டிப்பாக மழை இருக்கும். ஒரு சில இடங்கள் அதான் கனமழை இருக்கு. வைட் ஸ்ப்ரெட் ஹெவி ரெயின்ஸ் நீங்க கடந்த சில நாட்கள்ல பாத்தீங்க. அந்த மாதிரி இல்லாம நமக்கு வந்து ஆங்காங்கே பெய்கிற சில கனமழை இருக்கும். மற்ற அந்த மாதிரி ஒரு மழை இருக்கிறது பார்க்குறோம். ராமநாதபுரம் பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த காலையிலேருந்தே மழை மேகங்கள் குவிந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம். மதுரையில கூட மழை பெய்து கொண்டிருக்கிறது. உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும். பட் நம்ம அந்த கனமழை அதிகனமழைன்றது வந்து நமக்கு வந்து வட உள் மாவட்டங்களுக்கு படிப்படியாக வந்து ஷிஃப்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இரண்டுமே கனெக்ட் ஆகிற ட்ரப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, அது மேலே கீழே அப்படிதான் இருக்கிறது. ஸோ அதனால உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். பட் வைட் ஸ்ப்ரெட் ஏரியால நம்ம பார்க்கும்போது நம்ம வட உள் மாவட்டங்களுக்கு இந்த மழையோட தாக்கம் அதிகமாக வருகின்ற நாட்களில் இருக்கு, ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்ம பார்க்கலாம். பொதுவாக புயல் இருக்கும்போது எந்த இடத்துல கரையை கடக்கிறது என்று சொல்வார்கள். ஆனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு நம்ம அவ்வாறாக சொல்வது கிடையாது. ரொம்ப நெருக்கத்துல நகருது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நிலப்பகுதிக்கு பேரலாக நகர்கிறது என்றால் அது வட தமிழகத்திலேயே நகர்ந்து செல்லுமா அல்லது மேலே ஆந்திர பகுதிகளுக்கு செல்லுமா? இது வந்து 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாட்டிடியூட், அதாவது சென்னை தாண்டி அந்த நெல்லூர் பகுதி பக்கத்துல போற மாதிரி பாக்குறோம். ஸோ அந்த 23ஆம் தேதி அது ஒரு மாடல்கள் வந்து அங்க சென்று உள் செல்கிறத பாக்குறோம். நம்ம அதோட ஒரு பிசில் அவுட் ஆகிற மாதிரியோ இல்ல அந்த இடத்துல மையம் கொண்டு உள் நோக்கி நகரத்தை பாக்குறோம், சினாரியோ பாக்குறோம். ஸோ சில மாடல்கள் வந்து நம்ம அந்த காற்று சுழற்சியை வெளியிலேயே நம்ம சென்னைக்கு அருகே வட தமிழகத்துக்கு அருகே நம்ம வச்சிருக்கோம். அந்த சினாரியோஸ் வந்து நம்ம ஏன்னா ரொம்ப 2 பக்கமும் ஒரு காற்று சுழற்சி இருக்கும்போது இந்த எப்பயுமே மல்டிபிள் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்த இன்றும் நாளும் நம்ம நம்மளால உறுதியா சொல்ல முடியுது தான் பேட்டர்ன். வட தமிழகத்துக்கும் உள் மாவட்டங்கள் எல்லாம் கடலோர மாவட்டங்கள் கனமழை இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க கேட்கிற 23ஆம் தேதிக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு அடுத்த காற்றழுத்த பகுதி நமக்கு அந்தமான் பகுதியில நம்ம உருவாகிறது பாக்குறோம். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் பை ட்ரப் தான் நம்ம சொல்லுவோம். மான்சூன் நம்ம இதுவே தென்மேற்கு பருவமழையா இருந்தா அது மான்சூன் ட்ரப்னு சொல்லுவோம். இல்லாட்டி நம்ம வந்து இது வந்து ஒரு இந்த எல்லாமே ஒரு ஐடிசி மாதிரி நம்ம சொல்லலாம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே கனெக்டட் சிஸ்டம்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் மேல் நோக்கி கீழ் நோக்கி நகரதான் சீரியஸும் நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ பொதுவாக நம்ம ட்ரெண்ட் பார்க்கும்போது 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கு, 23ஆம் தேதி வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காற்றழுத்த பகுதி ஆந்திராவுக்கு சென்று விட்டால் நம்மளோட மழை படிப்படியாக நமக்கு குறைந்துவிடும். சரி, எது எப்படியாக இருந்தாலும் 3 நாட்களுக்கு தமிழகத்துல பரவலாக கனமழை, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை, ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து தற்போது உருவாகி இருக்க சலனம் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வேகம் எடுத்திருக்கிறது. இந்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய போகிறது. உடனுக்குடன் மழை சார்ந்த தகவல்களையும் கள தகவல்களையும் புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get Induction stove free. Visit your nearest store today.